என்ன இன்னும் அவனை காணோம். நானே என் புருஷன் கண்ணில் மிளகா பொடி போட்டுட்டு வந்திருக்கிறேன். ம், எப்படினாலும் விரும்பினவனை மறக்கவா முடியுது இந்த உலகத்தில்? இத்தனை நேரம் கழித்து வரான் பாருங்க. ஷோ கடவுளே, சீக்கிரம் வருவான்னு நானும் மறைமுகமாக வந்து நின்றுட்டுருக்குறேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆவறது என் நிலமை? அதோட என் போலீஸ்கார புருஷன் இட்டுட்டு போய் என்னை முட்டிக்கு முட்டி தட்டி லாக்கப்பில் தள்ளி விட்டுருவான். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஷோ இப்போ என்ன பண்ணுறது? யார் யாரோ வந்து போகிறாங்களே, எனக்கு பயமாக இருக்குது. எங்கய்யா புருஷனோட ஆளுங்க வந்தாங்களோ நான் அவ்வளவுதான் மாட்டிக்குவனே. இந்த லூஸை வர காணும். ஐயோ, நான் என்னத்த பண்ணுறதுனே தெரியலையே. என்ன எப்போ வருவான்னு தெரியல. ஃபோனாவது பண்ணி பேசுவோம். கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? எத்தனை நாள் நான் இப்படி பார்க்காம தனியாக இருந்து சாவறது அந்த போலீஸ்காரங்கிட்ட. இப்போ நம்மளை லவ் பண்ணாலே ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எண்ணம் கூட இல்லாத ஆள் என்ன ஆள் இவன்? என்னத்தை தான் சொல்கிறதுன்னு தெரியல. பேசாமல் இவனையே இழுத்துட்டு ஓடிடலாம் போல் இருக்கு. ஏய் ஹலோ, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? சீக்கிரமாக வா. நான் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா உன்னைய பார்த்து? கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லை என் மேலே. நான் என்னத்தை சொல்கிறது? என் புருஷன் கண்ணில் மண்ணை தூவிட்டு நான் வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? அவன் இத்தனை நேரம் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துகிட்ருப்பான். சீக்கிரம் வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும் பேபி. ப்ளீஸ் வா. நம்ம 2 பேரால் கல்யாணத்தில் தான் சேர முடியல. அப்படியாவது எப்பயாவது இப்படியாவது வந்து நின்றுக்கிட்டு இப்படி பார்த்துட்டு போகலாம் ஒரு ஓரமாக நின்று. அப்படி நான் நினைக்கிறேன். நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? கொஞ்சம் கூட உனக்கு என் மேலே பாசமே இல்லை பேபி. ஏட்டி ஜோதி, கதையை கேட்டியாட்டி? என்னத்தை சொல்கிறது நான்? நம்ம பஞ்சவரணத்தக்கா அவன் மவ வந்து வெளிநாட்டில் இருக்கிறா தெரியுமா உனக்கு? அவள் கிட்டத்தட்ட 25-35 லட்சத்துக்கு மொத்த குடும்பத்துக்கு டிக்கெட்டை போட்டு இட்டுக்கிட்டு போயிருக்கிறாட்டி. அதில் நம்ம சொல்லியும் செய்யாவும் 2 பேரும் டீ. பத்தாயிரத்துக்கு அந்த கிளவி இருக்கிறாள் பண்ணி மொட்டச்சி. இந்த மொட்டச்சியும் அவள் ஃப்ரெண்டோட கூட்டுக்கிட்டு போயிருக்கிறாட்டி. பார்த்துக்கட்டி, எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக போச்சு பார்த்துக்க. நம்ம 2 பேர் மட்டும் அந்த அக்காவுக்கு ஃப்ரெண்டோ இல்லையா? சொல்லு பார்ப்போம். நம்மளாம் என்னம்மா உயிருக்கு உயிராக இருக்கிறோம். கொஞ்சம் கூட நம்ம மேலே பாசம் இல்லாத இருக்கிறாட்டி. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அக்கா நம்மளை கூட்டுக்கிட்டு போனாலும் சரி, இந்த சொல்லியும் செய்யாவும் ஏக்கா தேவையில்லாமல் 1 லட்சத்தை நீ வீணாக்குற, அதுக்கு நம்ம நகை நட்டு எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே குழப்பி விட்டுருவாளோ தெரியுமா? அதை கேட்டதுலேருந்து எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல டி ஜோதி. சரி கிடக்கட்டும். ஆனால் வெளிநாட்டுக்கு போய் நல்ல நாத்தனகாரி இவளோட மூத்தாறு பொண்டாட்டி, கொழுந்தனா பொண்டாட்டி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போயிருக்காட்டி. அப்படியாக்கா சொல்கிறீங்க? ஐயோ, இப்போ நம்மளாம் பார்த்து அந்த அக்கா கூட்டு கூட போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தானே பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் நம்ம அந்த அக்காங்களை வந்து நம்ம உயிருக்கு உயிரா நம்மளை நினைக்கிறோமோ அவங்கள நம்ம கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல பார்க்கா. இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. சரி விடுங்க, அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு போயிடணும். இருந்தாலும் நம்ம 2 பேரையும் இந்த டயானாகிட்ட இருந்து எப்படி காப்பாற்றினாங்க அக்கா, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறது இல்லையா? உடனே நீ ஒன்று ஒரு குறை சொல்லுவாக்கா நீனு. அப்படிலாம் சொல்லாத, அவங்க நல்லவங்க தெரியுமா? ஆமாண்டி, நான் என்னத்தை சொன்னேன் இப்போ? எல்லாம் அந்த செய்யாவையும் சொல்லியேன் தானே சொன்னேன். நான் வேற என்னத்தை சொல்லிட போகிறேன்? Oh no, baby, I miss you so much. என்னை விட்டுட்டு நீ எப்படி தான் கல்யாணம் பண்ண நினைச்சியோ தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த போலீஸ்கார பையலை விட்டுட்டு வந்துரு என் கூட. நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போய் வாழலாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஐயோ கடவுளே, டயானா என்னோட உயிரே நீதான் டயானா. நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன் சொல்லு? நான் என்னத்தை செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல பேபி. நீ தயவு செஞ்சு வந்துருமா. நீ இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே இல்லை. ஏதோ காப்பாத்துறதுக்காக அந்த டைம்ல நீ அந்த போலீஸ்காரனை கட்டிக்கிட்ட. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ இல்லாம என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீ நினைக்கிற டயானா? என் உயிரே நீதான் தெரியுமா? என்னை காப்பாத்துறதுக்காக உன் வாழ்க்கையவே பணையம் வச்சுட்டியே. நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கே தெரியல. எல்லாம் என் நேர காலத்தால உன்னோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. என் கூடவே சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அந்த ரவுடியை கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறியே.
ஏக்கா என்னக்கா அங்கே நிற்கிறத கவனிக்காமலே நீ பேசிக்கிட்டு இருக்கிறியா இங்கே அங்கே பாருக்கா ஐயையோ அந்த டயானாவும் அவள் காதலனும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்கக்கா. ஏக்கா இவளுக்கு தான் போலீஸ்காரனோட கல்யாணம் ஆச்சே, இவன் என்னக்கா இவன் கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறா? இவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான்னு தெரியலையே. அட கடவுளை கடவுளை ஏக்கா நீ இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே, இம்மா உயரத்தில் நிற்கிற உனக்கு கண்ணுக்கு புலப்படவே இல்லையாக்கா இந்த ரெண்டு பாடியும்? ஏக்கா ஐயா ஐயா ஏக்கா வாக்கா இப்போவே போய் கையும் களவுமா பிடிப்போம். அடி ஆமாண்டி, இந்த எடுப்பட்ட சிரிக்குமாவா எப்படியெல்லாம் வந்துக்கிட்டு நிற்கிறா வாரட்டி. எட்டி ஒருத்தவனை கட்டி விட்டு அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாத இவன் இந்த பொம்பளைலாம் எதுக்கிட்டு நாட்டில் கிடக்கிற நாட்டில். இவன் அப்பா அத்தாளுக்கு இவ பிறந்ததே ஒரு சாபக்கேடுடி சாபக்கேடு. எனக்கு வாயில் என்னென்ன வருத்துன்னு தெரியலட்டி. எட்டி புருஷங்காரனை வேலைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இங்கே வந்து கள்ளக்காரனோட நின்றுக்கிட்டு என்ன பேசிக்கிருக்கா பார்ட்டி இவ. ஐயோ 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 இதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆளுங்க இல்லை பார். பத்தாயிரத்துக்கு இவ புருஷங்காரன் எங்கெங்க பஞ்சவரணத்தையும் இந்த சரியா சொல்லியும் பார்த்தாக்கா நல்லா திட்டிக்கிட்டு அனுப்பி விடுறது, நல்லா மிரட்டுறது புருஷனை வச்சு. இங்கே சைடில் வந்து பார்த்தா தானே தெரியுது விடச்சனெல்லாம். கள்ளக்காதலன் கூட நின்றுக்கிட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவன் நல்ல காதலன், இப்போ அவன் கள்ளக்காதலன் தானே. என்னதான் இருந்தாலும் புருஷனுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாள் இவெல்லாம் ஒரு பொம்பளை ஆட்டி. ஏட்டி வாட்டி இப்போவே போய் கையும் களவும் பிடிக்கும். என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏட்டி போனுக்குன்னு எடுத்துக்கிட்டு வந்து எட்டி இவ்வளோ கையும் களவும் பிடிச்சி யார்கிட்ட போட்டு கொடுத்துடுமுட்டி. இவ்வளோ கொஞ்சம் கூட விடக்கூடாது. உன்னெல்லாம் எப்படி போட்டு ஒத்தன்னு உதச்சி உனக்கு என்னென்ன வேலை பண்ணி வச்சா தெரியுமா? உனக்கு நான் மறந்துட்டியா இல்லை எப்படி ஏதட்டி எட்டி என்ன பேசுறதுன்னு கூட தெரியலட்டி இவங்களை கை காலாம பார்த்ததுக்கு. அக்கா நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிவிடாதீங்க. போய் அவசரப்பட்டு அவளை போய் கையங்காலமாக பிடிக்கிறன்ற பேரில் ரெண்டு பேரும் ஓடிவிட்டாங்கன்னா ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. பார்த்துக்க வீடியோ வச்சுக்கிறேன் எடு, இந்த ஃபோனு வச்சுக்கிறேன், இந்த ஃபோனில் வீடியோ எடு, ஆதாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் போய் அவளை மிரட்டுவோம். எப்படியாப்பட்ட ஆள் ஐயா ஐயா. இவன் நல்லவளை இவ எப்படியெல்லாம் போட்டு என்னை என்னன்னா பண்ணி வச்சா தெரியுமா? அன்னைக்கு நீங்கள் 3 பேரும் வரலன்னா என்னை என்ன பண்ணியிருப்பா தெரியுமாக்கா? ஐயோ ஐயோ என்ன கொலை பண்ணியிருப்பாக்கா. ஏன் புருஷங்காரன் மாமியாக்காரி ஐயோ என்னை ஏற்கனவே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவ கூட சேரக்கூடாது கொல்லக்கூடாதுன்னு. இவ வீட்டுக்குள்ளே புகுந்து என்னை என்ன நான் பாடுபடுத்தி வச்சா தெரியுமா? ஐயோ கடவுளே அதனால் மறக்கவே மாட்டேன் பார்த்துக்க. கடவுள் அதனால தான் அந்த ஜெயாவுக்கும் சொல்லி பஞ்சவன் தக்காவுக்குலாம் நான் துரோகம் பண்ணதால் தான் எனக்கு கடவுள் நல்ல தண்டனை கொடுத்து அவங்களே என்னை காப்பாற்றுற அளவுக்கு கொண்டு வந்துச்சு பார்த்துக்க. இவ்வளோ நல்ல விலை இல்லை தெரியுமாக்கா? ஐயோ மாதத்துக்கு ஒரு பாய் பிரண்டை மாற்றுவாக்கா இவ. ஏக்கா என்னம்மா அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு என்னக்கா அவனையே இழுத்துட்டு வந்து நிற்க வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாள். என்னத்தை பேசுவாங்கன்னு ஒன்றும் புரியலையே. ஐயா ஐயா நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி. சோதி இவ்வளோ நான் வீடியோ எடுக்கிறேன் இரு, என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன மாதிரி ஆளுங்களா இருப்பாளுங்க இவளுங்க. இவங்களுக்கு எந்த ஊர்லேருந்து வந்து இங்கே போய் புலம்பெயர்ந்துக்கிட்டு நம்மளை போட்டு சாவடிச்சுக்கிட்டு ஒருத்தி பண்ணுற தப்பு இந்த ஊரையே பாதிக்கும்ல பாதிக்கும். இவ பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை இந்த ஊருக்காரிவளுக்கு. இந்த பஞ்சவரம் தக்கா 2 பொண்ணுகளுக்கு ஒரு பொண்ணுக்கும் ஒரு பயலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஞாபகம் கட்டி ஊரே கொடி கட்டி சிரிச்சிட்டு கலந்துச்சு. அதெல்லாம் அம்மா கேள்வி கேட்டு ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஊரை விட்டு. என்ன மாதிரி ஆளுங்களை தெரியல. பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போலாம் காலம் வளர்க்கட்டி. பேபி நீங்க எல்லாமே என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த போலீஸ் ரவடியோட இருக்க முடியல. என்னை கூட்டிட்டு போயிருங்க, என்னால இருக்க முடியல. நான் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துட்டேனே. எனக்கு உங்களை விட்டுட்டு வேற யார் கூட வாழ பிடிக்கல பேபி. என்னை எப்படியாவது வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க, நம்ம கண்காணாத இடத்துல வாழ்ந்துக்குவோம். அட கடவுளே என்ன இப்படி ஆகுதே. அழாதம்மா பேபி அழாத. சரி அது நான் இருக்கட்டும், நான் உன்னை பொறுமையா கூட்டுக்கிட்டு போறேன். என்ன பண்றது, நீ போய் சாதாரண மனுஷங்கிட்டயா மாட்டிக்கிட்ட, போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டடி. உன்னை எப்படி நான் காப்பாத்துறது? ஏட்டி எடுப்பட்ட செருக்கி என்ன பேச்சு பேசுகிறா பாரு. என்ன ஒரு அழுது காட்டுறா அவங்கிட்ட. எட்டி இப்போ இவன் கூட போட்டான்னா அந்த போலீஸ்காரன் நிலமை என்ன டீ. இந்த நேரம் பார்த்து பஞ்சவரம் தக்கா இந்த செய்யா சொல்லி ஒருத்தைய கூட காணுமே. எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் தொலைஞ்சு போட்டாலுவ. என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலையே. கையும் ஓடலை காலம் ஓடலை. இவளெல்லாம் ஊருக்குள்ளே வச்சு ஒதுக்கி வைக்கணும் டீ. என்ன மாதிரி பேச்சு பேசுகிறா பாரு பாவம் அந்த போலீஸ்காரன். 100 பவுனுக்கிட்ட கொண்டு போய் போட்டு
போட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா டீ இவள் அழகுல மயங்கி எட்டி ஜோதி காதில் உழுவுதா என்ன எட்டி நம்ம முகர கட்டிக்கலாம் 10 பவுன் 5 பவுன் தாலி செயின் போடுறானுவோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் முகர கட்டை என்ன நம்மளை விட அழகாவா இருக்கு இவளுக்கு போய் 50-100 பவுன் போட்டு இட்டுக்கிட்டு போயிருக்கானா அவனை செவிட்டை கொண்டு அடிக்கணும்ட்டி அவனை நல்ல செவிட்டையே போட்டு அடிக்கணும்ட்டி. என்னது 100 பவுனா? எக்கா இப்போ பவுனு விற்கிற வேலைக்கு 100 பவுனு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறானா அவனுக்கு இவ கடைசி வரைக்கும் நன்றி கடனாக இருக்கணுமுட்டுக்கா. நன்றி கட்ட சென்மம் போடுறக்கு இவ ஐயோ கடவுளை எக்கா வீடு அத்தனையும் எடுக்கா வெட்டனையும் எடு என்னென்ன பேசுகிறாங்களோ கடவுளே. எம்மா திமுரு பத்துக்க. ஐயோ சாமி இந்த மாதிரி நெஞ்செல்லாம் யாருக்கு வராது எப்பா நெஞ்செழுத்தம் கொண்டவ போடுறக்க இவ. ஐயோ இப்போ இன்னைக்குன்னு பார்த்தா இந்த போலீஸுக்காரன் வேலைக்கு போயிருக்கலாம். இவ என்னத்துக்கு இப்படி உடையாந்துருக்கான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாதான்க்கா தெரியும். சரி அது இருக்கட்டும், ஏன் அவ்வளோ தூரத்தில் நிற்கிற? பக்கத்தில் வா உட்காருவோம் கீழே. என்னத்த சொல்றது பேபி, நான் எப்படி உன் முகத்தை பார்ப்பேன்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னோட சுயநலத்துக்காக நீ உன்னையே தியாகம் பண்ணிக்கிட்ட. இதெல்லாம் நான் எப்போ உனக்கு நான் கைமாறு செய்வேனோ தெரியல. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அன்னைக்கு நம்ம நல்ல 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபாரின்ல வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். கட்டாயம் இது நடக்கும். ஐயோ கடவுளே, நான் உன்னை விட்டுட்டு போறத நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. என்னத்த சொல்றதுன்னு எனக்கே தெரியல பேபி. என்னது விட்டுட்டு போகிறான்? என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு போகிற மெத்தனா ரொம்ப வருத்தப்படுறான். கேன பையம்மாவான் எப்படி பேசிக்கிட்டு நிற்கிறான் பாருக்காய்வான். இவனெல்லாம் முறத்தை கொண்டு அடிக்கணும். முறத்தை மூஞ்சி மொகரையும் பாரு, நல்லா ஏறுபடி இறக்க மாதிரி இருக்கு மொகரை. ஏனி தூக்கி வச்ச மாதிரி இருக்கிறான். என்னமோ பேசலாம் பாரு பேச்சு. என்னமோ பெரிய அழகு ரதி இவன். அந்த போலீஸ்காரனை விட இவன் ஒரு ரதி மாரி இவகிட்ட வந்து இவ பேசிக்கிட்டு நிற்கிறான் பாரு. என்ன காரணம்? எல்லாம் சரியான 420 கும்பலாக இருக்கிறாள்வல. எட்டி அவசரப்படாதட்டி, நம்ம என்னத்தை செய்ய முடியும்? எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியதான். இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறான். போய் காட்டுறது தான் அந்த போலீஸ்காரனுக்கிட்ட. கம்முனு இரு, பேசாத இரு. இந்த பேபி உனக்காக நான் கஷ்டப்பட்டு லாக்கரை திறந்து எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? அவர் சாவியெல்லாம் முன்னாடி மாதிரி என்கிட்ட இப்போ கொடுக்கறது இல்லை தெரியுமா? என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் நான் எடுத்து எல்லாம் வாங்கிடுறேன்னு பயந்துக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது? இதான் என்னால் முடிஞ்சது. இதில் உனக்கு 1.5 லட்ச ரூபா பணம் இருக்குது. எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரம் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை போட்டு எடுத்துக்கிட்டு வா. மேலும் என்னை சங்கடத்துக்கு ஆளாக்குற பேபி. பணம் எனக்கு தேவைப்படுது தான். ஆனால் உன்னை இப்படி வந்துட்டு வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் பணம் வாங்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இவன் என்ன வேலை பார்க்குறான் பாருக்கா. ஐய கடவுளை. எக்கா அவனக்கா போலீஸ்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துப்புட்டு அவள் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி இது ஒரு 2 பிராடு கும்பலாக இருக்கும் பார்த்துக்கக்கா. ஐயா யோ கடவுளே, எப்படி இருக்கிறா பாருக்கா இந்த பொம்பளை. அதாண்டி எனக்கும் அதாண்டி தோணுச்சு மனசுக்குள்ள. இவளை கட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்து விட்டு கொடுத்துப்புட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் எங்கே இழுத்துக்கிட்டு போய் இவளை கல்யாணம் பண்ண போகிறான். 2 இதில் வர பாவமாக சோகமாக வர பேசிக்கிதுங்க மொகர கட்டையில். இது மொகர கட்டையில் காக்கா தான் கக்கா போகணும். ஆளையும் மொகரையும் பாரு மொகரை. புருஷனை விட்டுப்புட்டு வீட்டில் இருந்த காசெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுக்குறா பாரு. அப்படியே எக்கா ஏண்டி எனக்கு பஞ்சவரம் தக்கா ஞாபகம் வருத்துட்டி. இவ இருக்கா அப்புறம் சொல்லி புருஷனை இவ கைக்குள்ளே போட்டவ தானடி. இவன்னா கொஞ்சம் நெஞ்ச வேலையாக பார்த்தா சொல்லி புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்த நிலமையில இவ மாமியாரை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டால சொல்லி ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? அடா ஆமாம், அந்த நேரத்தில் இவ கைக்குள்ளே போட்டுக்கிட்டாளாக்கா அவரை. ஆமாட்டி. அந்த நேரம் பார்த்து அந்த ஆளை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி 3 லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு அதே கடற்கடைக்கு கூட்டுக்கிட்டு போய் இவங்கிட்ட கொண்டு போய் அந்த 3 லட்சத்தையும் பணம் கொடுத்தா பாரு. என்னமோ அன்னைக்கு சொல்லிக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு மாட்டுக்கு. சொல்லி சயா பஞ்சவரம் தக்கா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பீச்சுக்கு போயிருக்கிறாங்க. பீச்சுக்கு அங்கே இவங்க 2 பேரும் பேசனத்தை கேட்டுக்கிட்டு போட்டு சக்கடி. இந்த அடின்னு இல்லை, இவ்வளோ அடி தெரியுமா? போட்டு அட்டுன்னு அடிச்சதுல அவங்க ஓடிய போயிட்டான் பரத்த காத்தாடி மண்டையான். இவன் மண்டைய பாரு மண்டைய. இவ சட்டியும் ஆளும்
இப்பயும் அந்த அடியை கூட மறந்துவிட்டு போலீஸுக்காரங்கிட்டே இவ திருடுறாள. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது டீ. நல்ல வாழ்க்கையை தான் கெடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நாதாரி வாழ்க்கையை கெடுக்கலாம் டீ. இல்லைன்னா அந்த போலீஸ்காரன் நிலமை என்ன ஆவறது? நீ சொல்கிறதும் கரெக்டு தான்க்கா. எக்கா ஆதாரம் எடுத்தது போதும், எல்லாம் தான் பணத்துக்கு வாங்குறான் அவன். இந்த உதவியை நான் எப்படி தான் மறப்பனோ தெரியல பேபி. உன் கூட வாழ்கிறதுக்கு நான் எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து நான் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பணத்தை உங்ககிட்டே வாங்குறேன் பாரு. நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. மனுஷனா? நீ மனுஷனே இல்லைடா. ஆளை பாரு ஆளை. என்னத்தை சொல்கிறது, வாயில் அசிங்க அசிங்கமாக வருது. இந்த மாதிரி பொழப்பு பொழைக்கிறவனுக்கு வேற பேர். மொகரையும் ஆளையும் பாரு. உங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு பேபி. ஏக்கா இவ என்ன அழுவ வித்தியாசமாக அழுவுறா? ஐயா ஐயா, இது நான் அழுவ மாதிரி இருக்கா, நடிப்பு மாதிரி இருக்குதுக்கா? எக்கா நக்கல் அழுவ. நல்ல சீனா பார்த்துட்டு இருக்க மாட்டி சோதி. என்னட்டி இது புதுவித சீனா இருக்குது? என்னட்டி தூரத்துல இருந்து பார்த்தா ஒன்றும் கண்ணு தெரியலையே, கிட்டத்துல வந்து பார்த்தவொடனே தானே தெரியுது நல்ல காட்சி. ஐயோ ஐயா, மாட்டுனா நல்லா நம்மக்கிட்ட. என்ன தம்பி ரொம்ப அதிர்ச்சியில் பயந்து போய் நிற்கிறவருக்கு போலீஸ்காரன் விட்டு பொண்டாட்டிக்கிட்ட போலீஸ்காரன் விட்டு பணத்தை தூக்கிக்கிட்டு தப்பு. போலீஸ்காரன் பொண்டாட்டி இல்லை, உன் காதலியே நீ போலீஸ்காரங்கிட்ட கொடுத்துருக்குற. அவளும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குற வேலை அவளுக்கு. இப்போ இதெல்லாம் ஆதாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வேலை எங்களுக்கு. அக்கா எப்படி? இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருடி ஜோதி, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறோம். கொஞ்சம் நினச்சி பாரு. நான் இவரை எப்படி விரும்பினேன்னு உனக்கு தெரியும். நான் அவரை விரும்பினேன், அதனால் நான் அவருக்கு பணம் கொடுத்துருக்குறேன். உதவி வேணும்னு கேட்டார். நீ தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத டீ. நான் பார்த்தனே. ஏக்கா நீ பார்த்தியா இல்லையா? அதை நம்மளால பார்க்காம இருக்க முடியுமாட்டி ஜோதி? இத்தனை நேரம் இந்த இடத்துல பஞ்சவரண தக்காவும் சுள்ளி செய்யாவும் இருந்தா இங்க நடக்கிறதே வேறையா இருக்குமே. பேபி இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ பணத்தை எடுத்து சீக்கிரமா எஸ்கேப் ஆகு. நீ என் புருஷனை ஊருக்கு முன்னாடி போய்க்கு எப்படியாவது அவரை எதையும் நம்ப வைக்காத அளவுக்கு நான் பண்ணி போடுறேன். இவளுக்கு பேசிக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் முடிச்சு போடுவாளுங்க. நீ கிளம்பு. எப்போவுமே நம்ம 2 பேரும் சந்திப்புக்கும் இப்படியே எவ்வளவு ஒருத்தி வந்து சூனியம் வச்சிடறாளுங்க. சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா இரு. நான் அடுத்த சந்திப்பில் உன்னை பார்க்குறேன். அடுத்த சந்திப்பில் ஆலமரத்துக்கு கீழே சரியா வந்து பாருங்க டீ. உங்களால என் குடும்பமே போச்சு, என் காதல் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. அதுவும் உங்க தலைவி இருக்கிறாளே பஞ்சவர்ணம், அவ செய்யா சொல்லி உங்க 2 பேரும் இனி சும்மா விடுற மாதிரி இல்லை. இப்பவே நான் போறேன். இருட்டி என்னட்டி ஓடிவிட்டா? என்ன ஓடுனாலும் எவ்வளோ தூரம் ஓடினாலும் அவ குடுமி நம்ம கையில் ஏட்டி. ஐயோ ஐயோ, நான் எனக்கும் இந்த பஞ்சவர்ண தக்கா கூட சேர்ந்து வர வர ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு. சரி பஞ்சவர்ண தக்கா சயா சொல்லிலாம் வரட்டும். அதுக்கப்புறம் இந்த கதைக்கு நம்ம பெரிய ஆப்பு வைப்போம். பெரிய ஆட்டி ரேஷன் கடையை இழுத்து மூடிட போகிறான். நல்ல வேற இங்கே வந்ததால இதெல்லாம் பார்த்து சேகரித்து வச்சுக்கிறோம். அந்த அக்காவும் சயா சொல்லியும் வந்ததுக்கப்புறம் தான் கதை சூடு பிடிக்க போகுது. வா போ.